ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரைச்சி வச்ச முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை போட்டிருக்கோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 4 பல் தேங்காய் சீல் போட்டு நம்ம வணக்கி அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டோட தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி அதோட தண்ணியும் போட்டிருக்கோம். நல்லா வெந்துருச்சு. கருவேப்பிலை தூவிக்கலாம். பெருங்காயம் போட்டிருக்கோம். இதுக்கு சைடிஷ் வந்து முருங்கைக்கீரை வச்சு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.